ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மீதமான இட்லியை வச்சு ஒரு இட்லி உப்புமா அதை ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இட்லி உப்புமா நல்ல உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வர்றதுக்கு நான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கடலைப்பருப்பை ரொம்ப கருகிற அளவுக்கு பொரிஞ்சிட வேணாம். ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதும் காரத்துக்கு ஏற்றாப்புல 3 காஞ்ச மிளகாய், இது கூட நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க கரண்டி வச்சு. வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்குற டைமில் நம்மக்கிட்ட மீதம் இருக்க இட்லியை நம்ம நல்லா உதுத்து வச்சுக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு பொடிசாக உதுத்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உதுத்து வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம உதிரியாக உதுத்து வச்சுருக்க இட்லியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இட்லி உதுக்கும்பொழுது கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம மறுபடி இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு கிண்டும்போது சரியாயிடும். இந்த டைமில் அடுப்பு நல்லா மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இட்லி நல்லா கொஞ்சம் நல்லா சூடு ஏறணும், அது வரைக்கும் நல்லா கிண்டணும். நம்ம இதில் சேர்த்துருக்க மஞ்சள் தூள் இட்லியில் எல்லா பக்கமும் படணும், அது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் கரெக்டாக அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட இட்லி உப்புமா சூப்பராக தயாராகி வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.